வந்து ஒரு என்ஜின்லேருந்து பவர் லேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பவர் லேகை சரி கட்டுறதுக்காகவும் ஒரு பிக்கப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வேண்டி இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சூப்பர் சார்ஜர். இந்த சூப்பர் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட டர்போ சார்ஜர் மாதிரி தான். இந்த சூப்பர் சார்ஜர் வந்து ஒரு ஏர் கம்ப்ரஸர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து கண்டினியூஸாக இன்ஜின்குள்ளே வந்து என்ன ஆர்பிஎம்மில் ஒரு இன்ஜின் ரொட்டேட் ஆனாலும் சரி, கான்ஸ்டன்ட் ஏரை வந்து இந்த இன்ஜின்குள்ளே வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போது பிக்கப் வந்து வண்டியில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பவர் லேக் வந்து இருக்கவே இருக்காது. இந்த சூப்பர் சார்ஜருக்கும் டர்போ சார்ஜருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்து என்ஜினுடைய கிராங்க் ஷாஃப்ட் கூட ஒரு பெல்ட் மூலியமாவோ இல்லை ஒரு கியர் சிஸ்டம் மூலியமாவோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு டர்போ சார்ஜர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஏர் வந்து டர்போ சார்ஜரில் இருக்க டர்பைனை வந்து ரன் பண்ணிவிடும். அந்த டர்பைன் வந்து